நான் பயந்து பின்னோக்கி திரும்பி பார்த்தபோது எனக்கு முன்னால் நின்றிருந்த மனிதனை பார்த்ததும் என் காலடியில் இருந்த நிலைமை நழுவியது போன்ற உணர்வு ஏற்பட்டது. நான் மயங்கி கீழே விழுந்துவிட்டேன். என் பெயர் பிரீத்தி. நான் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவள். என் பெற்றோர் இந்த உலகில் இல்லை. என் பாட்டியுடன் வசித்து வந்தேன். ஏழைகளுக்கு மக்கள் மரியாதை கொடுப்பதில்லை, அவர்களுக்கு எதையும் செய்யும் உரிமையும் இல்லை என்று நினைக்கிறார்கள். ஆனால் நான் ஒரு பையனை காதலித்தேன். அவனுடன் வாழ்க்கையை கழிக்க கனவு கண்டேன். அவன் மிகவும் நல்ல மற்றும் வசதியான குடும்பத்தை சேர்ந்தவன். முதலில் நாங்கள் ஒருவரை ஒருவர் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டோம். பிறகு எங்களுக்குள் விருப்பம் ஏற்பட்டு எண்களை பரிமாறிக்கொண்டு பேசத் தொடங்கினோம். என் பெற்றோர் இல்லை, பாட்டியுடன் வசிக்கிறேன். என் வீட்டுச் சூழ்நிலையும் நன்றாக இல்லை என்று அனைத்தையும் அவனிடம் சொல்லிவிட்டேன். அவனும் தன் வீட்டிலும்தான் கடைசி மகன் என்றும் தனக்கு 2 அண்ணன்கள் இருப்பதாகவும் கூறினான். நாங்கள் ஒருவரை ஒருவர் காதலித்து திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தோம். என் பாட்டி எதையும் சொல்லவில்லை, எங்கள் காதலுக்கு சம்மதம் தெரிவித்தார். மறுநாள் ராகுல் தன் வீட்டாரிடம் பேசி என் வீட்டிற்கு பெண் கேட்டு வர முடிவெடுத்தான். ஆனால் அதே நாளில் என் பாட்டி இறந்துவிட்டார். அவர் என்னை அனாதையாக விட்டுவிட்டு சென்று விட்டார். அவர் சென்ற பிறகு நான் முற்றிலும் அனாதையாகிவிட்டதாக உணர்ந்தேன். வீட்டில் எங்கு பார்த்தாலும் வெறிச்சோடியது போலவும் தனிமையாகவும் இருந்தது. இப்போது என் கடைசி நம்பிக்கை ராகுல் மட்டுமே. ஆனால் ராகுலின் வீட்டினர் திருமணத்திற்கு திட்டவட்டமாக மறுத்துவிட்டனர். ராகுலை வசதியான குடும்பத்தில் வரதட்சணை கிடைக்கும் இடத்தில் திருமணம் செய்து வைப்போம் என்றும் உன்னை போன்ற ஏழை பெண்ணுடன் எங்கள் மகனுக்கு திருமணம் செய்து வைக்க மாட்டோம் என்றும் கூறினர். அவனுக்கு பெண் பார்க்கவும் ஆரம்பித்துவிட்டனர். ஆனால் ராகுல் என்னையே திருமணம் செய்ய விரும்பினான். அவன் என்னிடம் வந்தான். அவன் முகத்தில் இயலாமை இருந்தது. அவன் என்னிடம் ஏதோ சொல்ல விரும்புகிறான் என்று நினைத்தேன். ஆனால் என் நிலையைக் கண்டதும் அவன் திகைத்து நின்றான். என் பாட்டி இறந்துவிட்டதும் இந்த உலகில் எனக்கு யாரும் இல்லை என்பதும் அவனுக்கு தெரிந்தது. அவன் என்னை திருமணம் செய்ய வேண்டாம் என்று சொல்ல வந்திருந்தான். ஆனால் என் நிலையைக் கண்டதும் தன் முடிவை மாற்றிக்கொண்டு நான் உன்னைத்தான் திருமணம் செய்ய விரும்புகிறேன். என் பெற்றோரின் முடிவு எதுவாக இருந்தாலும் சரி, நான் உன்னை திருமணம் செய்வேன். நீ என்னுடன் வா என்றான். அவன் என்னை நீதிமன்றத்திற்கு அழைத்துச் சென்று தன் நண்பர்களை சாட்சியாக வைத்து என்னை திருமணம் செய்து கொண்டான். நாங்கள் திருமணம் செய்து கொண்டோம். ஆனால் என் மனதில் இனி என்ன நடக்கும் என்ற விசித்திரமான பயம் இருந்தது. இப்போது ராகுலின் வீட்டாரிடம் எங்கள் திருமணத்தை பற்றி சொல்ல வேண்டும். நான் எனும் தொல்லையிலிருந்து அவன் விடுபட்டு வருவான். பிறகு ஒரு வசதியான பெண்ணை திருமணம் செய்து வைப்போம் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருந்தனர். ஆனால் ராகுல் என்னை திருமணம் செய்து கொண்டான் என்பது அவர்களுக்கு தெரியாது. பிறகு ராகுல் என்னை அவன் வீட்டிற்கு அழைத்துச் சென்றான். அங்கு அனைவருக்கும் எங்கள் திருமணத்தை பற்றி தெரிந்ததும் வீட்டில் சூழ்நிலையே மாறிவிட்டது. அவனது அண்ணன்கள் மற்றும் தந்தை கடும் கோபமடைந்தனர். அவர்கள் ராகுலை திட்டி, இந்த திருமணத்தை நாங்கள் ஏற்கவில்லை, இவளை எங்கிருந்து அழைத்து வந்தாயோ அங்கேயே விட்டுவிடு, இல்லையெனில் நன்றாக இருக்காது என்று மிரட்டினர். ஆனால் ராகுல் என் கையை இன்னும் பலமாக பிடித்துக்கொண்டு, நான் இனி இவள் கையை விடமாட்டேன், இவள் என் மனைவி, இவள் இந்த வீட்டில் இல்லை என்றால் நானும் இருக்க மாட்டேன் என்று கூறி என்னை அங்கிருந்து அழைத்து வந்தான். தன் குடும்பத்துடனான உறவை முறித்து கொண்டான். வேண்டாம், அவர்கள் உன் குடும்பத்தினர், அவர்களை விட்டுவிடாதே என்று நான் எவ்வளவோ சமாதானப்படுத்த முயன்றேன். அதற்கு அவன், இப்போது நீதான் என் குடும்பம், அவர்கள் உன்னை மதிக்கவில்லை என்றால் நானும் அவர்களை மதிக்க மாட்டேன், அவர்களுடன் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்றான். ராகுலின் வீட்டிலிருந்து சற்று தூரத்தில் அவன் தந்தையின் பழைய வீடு ஒன்று இருந்தது. ராகுல் என்னை அங்குதான் அழைத்துச் சென்றான். அந்த வீட்டின் நிலை மிகவும் மோசமாக இருந்தது. அங்கிருந்த ஒரு அறையில் கட்டில் இருந்தது, கொஞ்சம் சாமான்கள் இருந்தன. ராகுல் அதே உடைந்த கட்டிலில் படுத்தான். அவன் தோள் மீது தலை வைத்து நானும் படுத்துக்கொண்டேன். இன்று எங்கள் திருமண இரவு. ஆனால் எந்த மகிழ்ச்சியும் இல்லை. என் கண்களில் கண்ணீர் வழிந்தது, மனதில் பயம் இருந்தது. அவன் என்னை சமாதானப்படுத்தி, அழாதே, நான் உன்னுடன்தான் இருக்கிறேன் என்றான். அவன் எனக்கு துணையாக இருந்தான். அதுவே எனக்கு நிம்மதியை தந்தது. அந்த அறையில் நிசப்தமாக இருந்தது. உடைந்த ஜன்னல் வழியாக காற்று வந்து கொண்டிருந்தது. நான் உனக்கு ஏற்றவள் இல்லை என்று தோன்றுகிறது. நான் உன் வாழ்க்கைக்குள் வந்ததிலிருந்து உனக்கு எதுவும் சரியாக நடக்கவில்லை. உன் குடும்பத்தையே விட்டுவிட்டாய் என்றேன். அவன் என் கையை பிடித்துக்கொண்டு, இதை ஒருபோதும் மனதில் நினைக்காதே. நீதான் என் காதல், என் உயிர். நீ என்னுடன் இருப்பது மட்டுமே எனக்கு போதும் என்றான். நான் உனக்கு எதையும் கொடுக்க முடியாது என்று சொன்னேன். அதை கேட்டதும் அவன், எனக்கு உன்னுடைய துணை மட்டுமே வேண்டும், வேறு எதுவும் வேண்டாம் என்றான். என் வாழ்க்கையில் நீ என்னுடன் இருப்பதுதான் எனக்கு இருக்கும் பெரிய பலம். அவனது பேச்சைக் கேட்டு என் மனபாரத்தில் ஒரு சிறு பகுதி குறைந்தது. ஆனால் என் கண்கள் கலங்குவதை நிறுத்தவில்லை. மெதுவாக விடியற்காலை ஆனது. விடிந்ததும் ராகுல் நமக்காக வெளியே காலை உணவு வாங்கச் சென்றான். அவனிடம் அதிக பணம் இல்லை, ஆனாலும் எனக்காக உணவை வாங்கி வந்தான். இருவரும் அமர்ந்து ஒன்றாக சாப்பிட்டோம்.
சாப்பிட்டு முடித்ததும் அவன் என்னிடம், நான் ஏதாவது வேலை தேட வேண்டும், அப்போதுதான் நம் செலவுகளை சமாளிக்க முடியும். நான் வெளியே செல்கிறேன், சிறிது நேரத்தில் திரும்பி வந்துவிடுகிறேன் என்றான். நான், சரி, ஆனால் சீக்கிரம் வந்துவிடு என்றேன். ஆனால் என் மனதில் ஒரு பயம் என்னை உள்ளுக்குள் அலைக்கழித்து கொண்டே இருந்தது. தன் வீட்டில் செல்லப்பிள்ளையாக வளர்ந்தவன் எனக்காக இன்று தெருவாக அலைந்து திரிந்து கூலி வேலை செய்யவும் தயாராக இருக்கிறானே என்று நினைத்தேன். பிறகு என்னை நானே தேற்றிக்கொண்டு அறையைச் சுற்றி பார்த்தேன். மிகவும் அழுக்காகவும் உடைந்த பொருட்கள் சிதறியும் கிடந்தன. அங்கிருந்த ஒரு துடைப்பத்தை எடுத்து சுத்தம் செய்யத் தொடங்கினேன். எல்லா பொருட்களையும் ஓரிடத்தில் சேர்த்தேன். கட்டிலை சரியாக சீரமைத்தேன். 2 பெட்டிகளை சேர்த்து ஒரு மேசையை உருவாக்கினேன். அங்கிருந்த ஒரு பழைய அடுப்பும் சிலிண்டரும் கண்ணில் பட்டன. அதை சுத்தம் செய்து சரியாக வைத்தேன். அங்கே கிடந்த சில பாத்திரங்களை வெளியே சென்று தண்ணீர் கொண்டு வந்து கழுவி பயன்படுத்தும் நிலைக்கு கொண்டு வந்தேன். நான் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கும்போதே ராகுல் திரும்பி வந்தான். அவன் சுற்றிலும் பார்த்தான். அரை சுத்தமாக எல்லாம் சரியான இடத்தில் இருப்பதைக் கண்டு அவன் முகத்தில் ஒரு புன்னகை மலர்ந்தது. அவன், நீ இந்த இடிபாடுகளை வீடாக மாற்றிவிட்டாயே என்றான். நான் அவனை பார்க்காமலே, ஆமாம், செய்ய வேறு எதுவும் இல்லை, நீங்களும் இல்லை, நான் என்ன செய்வேன்? அதான் சுத்தம் செய்யத் தொடங்கினேன் என்றேன். பிறகு ராகுலை பார்த்து, வேலை ஏதாவது கிடைத்ததா என்று கேட்டேன். அவன் தலையை குனிந்து கொண்டு, இல்லை, எதுவும் கிடைக்கவில்லை என்றான். நான், பரவாயில்லை, கவலைப்படாதே, ஏதாவது ஒரு வேலை நிச்சயம் கிடைக்கும் என்றேன். அவன் தலையை ஆட்டிவிட்டு, சரி, சிலிண்டரை கொடு, கேஸ் நிரப்பி வருகிறேன் என்று கூறிச் சென்றான். சிறிது நேரம் கழித்து அவன் திரும்பி வந்தான். நான் அவனிடம், இனி வாழ்க்கை எப்படிச் செல்லும்? இப்போதுதான் ஆரம்பித்துள்ளது, நம்மிடம் எதுவுமே இல்லையே. என் வீட்டில் இருந்த கொஞ்ச நஞ்ச பொருட்களையும் வாடகை கொடுக்காததால் வீட்டு உரிமையாளர் வைத்துக் கொண்டார் என்றேன். என் குரல் தழுதழுத்தது, கண்களில் கண்ணீர் பெருகியது. அவன் என் அருகே வந்து மென்மையான மலரை தொடுவது போல என் முகத்தை கைகளால் ஏந்தி தன் விரல்களால் கண்ணீரை துடைத்தான். அவன், பொருட்களால் என்ன ஆகப் போகிறது? நீதான் என் வீடு, நீதான் என் குடும்பம், நீதான் என் எல்லாம். எதற்கும் கவலைப்படாதே, நான் அனைத்தையும் சரி செய்து விடுவேன் என்றான். அவன் என்னை கட்டிக்கொண்டான். அவன் மார்பில் சாய்ந்திருந்தபோது என் கவலைகள் அனைத்தும் கணப்பொழுதில் மறைந்துவிட்டது போலிருந்தது. சிறிது நேரம் இருவரும் அப்படியே நின்றோம். அவன் என்னை பார்த்து, இதையெல்லாம் விடு. ஒன்றுமே இல்லாதவர்கள்தான் வாழ்க்கையை ஓட்டுகிறார்கள், நமக்கோ நாம் இருவரும் இருக்கிறோம். நான் ஏதாவது செய்வேன், எல்லாம் சரியாகிவிடும் என்றான். மதியமானது. ராகுல் வெளியே உணவை வாங்கி வந்தான். இருவரும் ஒன்றாக சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடித்ததும், என் லேப்டாப் மற்றும் போனை எடுத்து வருகிறேன், வேலை செய்ய வேண்டும் என்றான். நாட்கள் மெதுவாக கடந்து சென்றன. எப்போதாவது ராகுலின் அம்மாவின் போன் வரும். ராகுல் தன் அம்மாவின் செல்ல மகன், கடைசி பையன் என்பதால் அம்மா அவன் மீது மிகுந்த அன்பு வைத்திருந்தார். அவர் போன் செய்து கொண்டே இருந்தார். வீட்டிற்கு திரும்பி வந்துவிடு என்று அவர் கூறினார். ஆனால் தன் அண்ணன்களின் காரணமாக ராகுல் வீட்டிற்கு வர மறுத்துவிட்டான். ஆனாலும் அவன் தன் அம்மாவிடம் பேசிக்கொண்டே இருந்தான். சூழ்நிலை மாறிக்கொண்டே இருந்தது. ராகுலிடம் இருந்த பணமெல்லாம் தீர்ந்துவிட்டது. இப்போது என்ன செய்வது என்று புரியவில்லை. அப்போது என் காதில் இருந்த தங்கத்தோடுகள் நினைவுக்கு வந்தன. அதை என் பாட்டி கொடுத்திருந்தார். தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு ராகுலிடம், இதை எடுத்துச் சென்று விற்றுவிடுங்கள், சில நாட்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றேன். ஆனால் அவன் திட்டவட்டமாக மறுத்துவிட்டான். உன்னுடைய எந்த பொருளையும் நான் விற்கவிட மாட்டேன், நான் ஏதாவது செய்கிறேன், நீ இதையெல்லாம் செய்ய தேவையில்லை என்றான். நாங்கள் இதை பேசிக்கொண்டிருக்கும் போதே கதவு திறந்தது. ராகுலின் அம்மா உள்ளே வந்தார். ராகுல் ஓடிச் சென்று தன் அம்மாவை கட்டிக்கொண்டான். பிறகு அவர் என்னிடம் வந்து என் தலையை தடவி கொடுத்தார். அவர் ராகுலிடம் சில பணத்தை கொடுத்து, மகனே, நீ கவலைப்பட தேவையில்லை, உன் அம்மா உயிரோடுதான் இருக்கிறாள் என்றார். ராகுல் அந்த பணத்தை பெறவும் மறுத்தான். அதற்கு அவர், மகனே, என்ன பேசுகிறாய்? எங்களிடம் இருப்பது எல்லாமே உன்னுடையதுதான், நீ கவலைப்படாதே என்றார். நான் உங்கள் தந்தையிடம் பேசுகிறேன், எல்லாம் சரியாகிவிடும், நான் உன்னை திரும்ப அழைத்துக் கொள்வேன் என்றார். பிறகு அவர் எங்களுடன் அமர்ந்து நிறைய பேசினார். சிறிது நேரம் கழித்து அவர் கிளம்பிச் சென்றார். அதன் பிறகு அவ்வப்போது ராகுலின் அம்மா எங்கள் வீட்டிற்கு வந்து செல்வார். ஒரு நாள் ராகுல் ஒரு அவசர வேலைக்காக வெளியே செல்ல வேண்டும் என்று என்னிடம் சொன்னான். சில நாட்களுக்கு பிறகு அந்த வேலை முடிந்ததும் திரும்பி வந்து விடுவேன் என்றான். அவன் என்னை 15 நாட்களுக்கு தனியாக விட்டுவிட்டுச் செல்கிறான். நான் எப்படி தனியாக இருப்பேன் என்று பயந்தேன். ஆனால் கவலைப்பட தேவையில்லை, சீக்கிரம் வந்து விடுவேன், எல்லாம் சரியாகிவிடும் என்று எனக்கு தைரியம் கூறினான். அவன் அப்படிச் சொல்லிவிட்டுச் சென்றான். நான் அவன் வருவதற்காக காத்து கொண்டிருந்தேன். ராகுல் விட்டுச் சென்ற பணத்தை வைத்து என் செலவுகளை செய்து கொண்டிருந்தேன். நாட்கள் மெதுவாக கடந்து சென்றன.
ராகுலுக்கு ஃபோன் செய்ய நிறைய முயற்சி செய்தேன். ஆனால் அவன் எங்கே இருக்கிறான் என்று தெரியவில்லை. அவன் எந்த வேளையில் இவ்வளவு பிஸியாக இருக்கிறான் என்று எனக்கு புரியவில்லை. அவனுக்கு ஒருமுறை கூட என் நினைவு வரவில்லையா? தினமும் கதவருகே அமர்ந்து அவன் சீக்கிரம் வந்துவிடுவான் என்ற நம்பிக்கையில் காத்து கொண்டிருப்பேன். ஆனால் அப்படி நடக்கவில்லை. 15 நாட்கள் என்று சொல்லித்தான் சென்றான். ஆனால் இன்று 25 நாட்கள் ஆகியும் அவன் வரவில்லை. என் இதயம் மிக வேகமாக துடித்தது. அப்போது ஒரு நாள் திடீரென கதவில் தட்டும் சத்தம் கேட்டது. கதவின் பக்கம் சென்றேன். ராகுல் வந்துவிட்டான் என்று நினைத்தேன். மகிழ்ச்சியுடன் கதவை திறந்தேன். ஆனால் அங்கே ராகுல் இல்லை. மாறாக கையில் சூட்கேசுடன் 2 ஆண்கள் நின்றிருந்தனர். நீங்கள் யார் என்று கேட்டேன். அவர்கள், நீங்கள் ராகுலின் மனைவியா என்று கேட்டார்கள். ஆமாம், நான் அவன் மனைவி. என்னாச்சு சொல்லுங்கள் என்றேன். அதற்கு அவர்கள், அவன் இப்போது இந்த உலகில் இல்லை. கார் விபத்தில் இறந்துவிட்டான். அவன் நிலைமை மிகவும் மோசமாக இருந்ததால் எங்களால் உடலை கொண்டு வர முடியவில்லை. இது அவனுடைய பொருட்கள், உங்களிடம் கொடுக்க வந்தோம் என்றார்கள். இதை கேட்டதும் என் காலடியில் இருந்த நிலமே நழுவியது. என் நிலைமை மிகவும் மோசமானது. அழுது கொண்டே கீழே அமர்ந்து விட்டேன். அவர்கள் அங்கிருந்து சென்று விட்டார்கள். ராகுல் என் கடைசி நம்பிக்கையாக இருந்தான். இப்போது அவனும் இந்த உலகில் இல்லை. நான் எப்படி தனியாக இருப்பேன் என்ற எண்ணங்கள் என் மனதில் ஓடிக்கொண்டிருந்தன. என் உலகம் அப்படியே சரிந்துவிட்டது. நான் அழிந்து விட்டேன். இந்த விஷயம் ராகுலின் சகோதரர்களுக்கும் அவனது பெற்றோருக்கும் தெரிந்ததும் அவர்கள் என்னிடம் வந்தனர். ராகுலின் அம்மாவிடம் எனக்கு கருணை இருந்தது. ஆனால் அவனது சகோதரர்களுக்கும் அவர்களின் மனைவிகளுக்கும் நான் விஷமாக தெரிந்தேன். அவர்களோ என் சகோதரனை பழி வாங்கியதே இவள்தான் என்று என்னை திட்டி தீர்த்தனர். எனக்கு ஆதரவு கொடுக்க யாருமே இல்லை. அப்போது ராகுலின் அண்ணி, நீ எங்கள் வீட்டில் வேலை செய்யலாம் என்றாள். அதை கேட்டபோது என் தலைக்கு மேல் ஒரு கூரை இருக்கும். 2 வேளை உணவாவது கிடைக்கும் என்று நினைத்தேன். அதனால் நானும் சம்மதித்தேன். ராகுல் சென்ற பிறகு என் வாழ்க்கை முற்றிலும் மாறிவிட்டது. முன்பு எந்த வீட்டில் சிரித்து கொண்டிருந்தேனோ அந்த வாழ்க்கையில் இப்போது மௌனம் மட்டுமே எஞ்சியிருந்தது. ராகுலின் அண்ணன் வீட்டிற்கு சென்று அவர்களுடன் வசிக்கத் தொடங்கினேன். ஏனெனில் எனக்கு செல்வதற்கு வேறு இடம் இல்லை. நான் முற்றிலும் அனாதையாகிவிட்டேன். என் பெற்றோர் ஏற்கனவே இறந்துவிட்டனர். ராகுல்தான் என் உலகம். அவன் சென்ற பிறகு என் உலகமே முடிந்துவிட்டது போல இருந்தது. ஆரம்பத்தில் ராகுலின் சகோதரர்களும் அண்ணிகளும் எனக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்று நினைத்தேன். ஏனெனில் நான் அவர்களின் சகோதரனின் மனைவி. ஆனால் நான் அந்த வீட்டில் ஒரு உறவினராக அல்ல, ஒரு சுமையாகவே வசிக்கிறேன் என்பதை மெல்ல மெல்ல புரிந்து கொண்டேன். ராகுலின் அண்ணி என்னிடம் நிறைய வேலை வாங்கினாள். அவள் என்னை ஒரு மனிதனாகவே மதிக்கவில்லை. அவளுக்கு நான் வெறும் வேலைக்கார பெண், எப்போதும் வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைத்தாள். என் அன்றாட வழக்கமே மாறிப்போனது. அதிகாலையிலேயே எழுந்து விடுவேன். முதலில் முற்றத்தை சுத்தம் செய்ய வேண்டும். பிறகு தண்ணீர் நிரப்ப வேண்டும். சமையல் செய்ய வேண்டும். அனைவருக்கும் தேநீர் போட வேண்டும். அதன் பிறகு பாத்திரங்கள் கழுவ வேண்டும். துணிகள் துவைக்க வேண்டும். வீடு முழுவதையும் சுத்தம் செய்ய வேண்டும். இதுவே என் வாழ்க்கையாகிவிட்டது. காலை முதல் இரவு வரை வேலை செய்து கொண்டே இருப்பேன். அதற்கு பதிலாக திட்டுக்கள் மட்டுமே கிடைக்கும். எங்காவது சிறிது தண்ணீர் கீழே கொட்டினால் திட்டு, துணிகள் சரியாக காயவில்லை என்றால் திட்டு. நான் மனிதன் அல்ல, வேலை செய்வதற்காகவே உருவாக்கப்பட்ட இயந்திரம் என்று எனக்கு தோன்றத் தொடங்கியது. ராகுலின் சூட்கேஸ், துணிகள் மற்றும் போனையும் ரகசியமாக எடுத்து பார்ப்பேன். அனைவரும் தூங்கிய பிறகு அவனது போனில் உள்ள எங்கள் பழைய புகைப்படங்களை பார்ப்பேன். நாங்கள் இருவரும் சிரித்துக் கொண்டிருக்கும் புகைப்படங்கள், நாங்கள் சுற்றிய இடங்கள், அவன் என்னை எடுத்த புகைப்படங்கள் என எல்லாவற்றையும் பார்த்து அழுது கொண்டிருப்பேன். அந்த புகைப்படங்களை பார்க்கும்போதெல்லாம் என் கண்களிலிருந்து தானாகவே கண்ணீர் வழிந்தோடும். நான் அந்த போனை என் நெஞ்சோடு அணைத்து கொண்டு அமர்ந்திருப்பேன். ராகுல் இன்று உயிரோடு இருந்திருந்தால் என் வாழ்க்கை இப்படி இருந்திருக்காது என்று நினைப்பேன். அவன் என்னை ஒருபோதும் இந்த நிலையில் இருக்க விட்டிருக்க மாட்டான். சில சமயங்களில் நான் மிகவும் உடைந்து போய் நானும் இறந்து விடலாமோ என்று தோன்றும். இறுதியில் நான் யாருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? என்னிடம் மகிழ்ச்சியும் இல்லை, கனவும் இல்லை. நான் இறந்துவிட்டால் இந்த வலி, இந்த துன்பம் எல்லாம் முடிந்துவிடும் என்று நினைத்தேன். ஆனால் ஒரு நாள் என் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் ஏற்பட்டது. அது எனக்கு மீண்டும் வாழ்வதற்கான காரணத்தை கொடுத்தது. நான் தாயாகப் போகிறேன் என்பது தெரியவந்தது. இதை கேட்டபோது நீண்ட நேரம் அழுது கொண்டே இருந்தேன். ஆனால் அன்று என் கண்ணீர் துக்கத்திற்காக அல்ல. ராகுல் என்னை விட்டு முழுமையாக பிரிந்து செல்லவில்லை. அவனது ஒரு பகுதி இன்னும் எனக்குள் உயிருடன் இருக்கிறது என்று அன்றுதான் முதன்முதலாக உணர்ந்தேன். என் வயிற்றின் மீது கை வைத்து இனி நான் வாழ வேண்டும் என்று எனக்குள் சொல்லிக் கொண்டேன். எனக்காக மட்டுமல்ல, என் குழந்தைக்காகவும். வாழ்க்கையில் முதன்முதலாக ஒரு நம்பிக்கை பிறந்தது. இனி எல்லாம் மாறிவிடும் என்று நினைத்தேன். ராகுலின் அண்ணியும் என்னிடம் கொஞ்சம் நன்றாக நடந்து கொள்வார் என்று கருதினேன். ஏனென்றால் நான் இப்போது தனியாக இல்லை.
எனக்குள் ராகுலின் அடையாளம் வளர்ந்து கொண்டிருந்தது. ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை. இதை பற்றி ராகுலின் அண்ணியிடம் சொன்னபோது அவர்கள் முகத்தில் எந்த மகிழ்ச்சியும் இல்லை. என்னை மேலிருந்து கீழாக பார்த்தவர்கள் குளிர்ந்த குரலில் அப்படியா, அப்படியானால் இனி நீ இன்னும் கவனமாக வேலை செய்ய வேண்டும் என்று கூறினர். இதை கேட்டபோது எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. குறைந்தபட்சம் 2 நல்ல வார்த்தைகளாவது சொல்வார்கள் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் அவர்களுக்கு எதுவுமே கவலையில்லை என்பது போல இருந்தது. அதன் பிறகு என் மீது இன்னும் அதிகமான வேலைகளை சுமத்தத் தொடங்கினர். முன்பே நான் வீட்டின் அனைத்து வேலைகளையும் செய்வேன். ஆனால் இப்போது வேலைப்பளு இன்னும் அதிகமாகிவிட்டது. காலை முதல் இரவு வரை ஓய்வில்லாமல் வேலை செய்து கொண்டே இருந்தேன். பாத்திரம் தேய்ப்பது, கூட்டிப் பெருக்குவது, துணி துவைப்பது, வீடு முழுவதையும் சுத்தம் செய்வது என அனைத்தும் என் தலையிலேயே இருந்தது. சில சமயங்களில் என் உடல் ஒத்துழைக்காது. இடுப்பு வலிக்கும், மயக்கம் வரும். ஆனால் அப்போதும் என்னை ஓய்வெடுக்க விடமாட்டார்கள். சிறிது நேரம் அமர்ந்தால் போதும் ராகுலின் அண்ணி உடனே இப்போதே அமர்ந்து விட்டாயா, வேலை யார் செய்வது, உனக்கு சாக்குப்போக்குதான் வேண்டும் என்று கத்தத் தொடங்குவார். நான் பயந்தேன். அதிகம் பேசினால் அவர்கள் என்னை வீட்டை விட்டு வெளியேற்றி விடுவார்கள் என்ற பயத்தில் அனைத்தையும் அமைதியாக சகித்து கொண்டேன். பலமுறை அவர்கள் கோபத்தில் என் மீது கையை உயர்த்தியிருக்கிறார்கள். தள்ளுவார்கள், கையை பிடித்து உலுக்குவார்கள். நான் வலியால் அழுவேன். ஆனால் யாரிடமும் முறையிட முடியாது. ஏனெனில் எனக்கு என்று யாரும் இல்லை. என் குழந்தைக்காக மட்டுமே இதையெல்லாம் சகித்து கொண்டிருந்தேன். இந்த வீட்டை விட்டுச் சென்றால் எங்கே போவேன்? என் குழந்தையை எப்படி பெற்றெடுப்பேன், எப்படி வளர்ப்பேன் என்று நினைத்து ஒவ்வொரு நாளும் என்னை நானே தேற்றிக்கொள்வேன். ஒரு நாள் சமையலறையில் தரையில் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தேன். மற்றவர்கள் வெளியே சாப்பிட்டு முடித்துவிட்டார்கள். எப்போதும் போல எனக்குத்தான் கடைசியாக உணவு கிடைக்கும். அமைதியாக விரைவாக சாப்பிட்டு கொண்டிருந்தேன். அப்போது ராகுலின் அண்ணன் உள்ளே வந்து, நீ ஏன் எப்போதும் சமையலறையில் தனியாக அமர்ந்து சாப்பிடுகிறாய், வெளியே வந்து எங்களுடன் சேர்ந்து சாப்பிடு என்றார். இதை கேட்டு நான் அதிர்ந்து போனேன். ஏனென்றால் முதன்முதலாக யாரோ ஒருவர் என்னிடம் இவ்வளவு சாதாரணமாக பேசினார்கள். மெதுவாக சரி என்று சொல்லி தட்டை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றேன். வெளியே அனைவரும் அமர்ந்திருந்தனர். நான் பயந்து கொண்டே ஒரு மூலையில் அமர்ந்தேன். அப்போது ராகுலின் அண்ணி என்னை பார்த்து, பிறகு ராகுலின் அண்ணனை பார்த்து, இவளை இவள் இடத்தில் வைத்திருங்கள், இல்லையென்றால் தலைக்கேறிவிடும் என்றார். இதை கேட்டபோது யாரோ பொது இடத்தில் என்னை அறைந்தது போல் இருந்தது. என் கைகள் அப்படியே நின்றுவிட்டன. தட்டை பிடித்திருந்த என் விரல்கள் நடுங்கின. இவ்வளவு சிறிய விஷயத்திற்கு ஏன் என்னை அவமானப்படுத்தினார்கள் என்று புரியவில்லை. அங்கே அமர்ந்திருப்பதே எனக்கு வெட்கமாக இருந்தது. ராகுலின் அண்ணனும் ஒன்றும் சொல்லவில்லை, அமைதியாக சாப்பிட்டு கொண்டிருந்தார். நான் தலைகுனிந்து அமர்ந்திருந்தேன். என் கண்கள் கலங்கின. ஆனால் நான் அழுவதை காட்டிக்கொள்ள விரும்பவில்லை. ஏனென்றால் அவர்கள் என் பலவீனத்தை பார்க்க நான் விரும்பவில்லை. அன்று இரவு நான் மிகவும் அழுதேன். என் அறைக்குச் சென்று ராகுலின் போனை எடுத்து அவன் புகைப்படத்தை பார்த்து கதறி அழுதேன். பார் ராகுல், நீ சென்ற பிறகு என் நிலைமை என்னவாகிவிட்டது, ஒவ்வொரு நாளும் உடைந்து கொண்டிருக்கிறேன் என்று புகைப்படத்திடம் பேசினேன். பிறகு வயிற்றின் மீது கை வைத்து என்னை நானே தேற்றிக்கொண்டேன். இப்போது நான் தனியாக இல்லை, என் குழந்தைக்காக நான் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்தேன். எவ்வளவு வலி இருந்தாலும் நான் வாழ வேண்டும், எப்படி இருந்தாலும் என் குழந்தையை இந்த உலகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தேன். ஒரு நாள் காலை உடல் மிகவும் பலவீனமாக இருந்தது. இரவும் சரியாக தூக்கம் வரவில்லை. எழுந்ததும் மீண்டும் அதே வேலைகள் தொடங்கின. முதலில் வீட்டை முழுமையாக சுத்தம் செய்வது, பிறகு பாத்திரங்கள், துணிகள் மற்றும் அதற்கு பிறகு சமையல் வேலை என அனைத்தும் தொடர்ந்தன. நான் இடைவிடாமல் வேலை செய்து கொண்டிருந்தேன். ஆனால் அன்று என் உடல் ஒத்துழைக்க மறுத்தது. அடிக்கடி தலை சுற்றுவது போல் இருந்தது. கண்களுக்கு முன்னால் மங்கலாக தெரிந்தது. ஆனாலும் நான் என்னை நிலைநிறுத்திக் கொண்டேன். ஏனென்றால் நான் சிறிது நேரம் ஓய்வெடுக்க முயன்றாலும் ராகுலின் அண்ணி மீண்டும் திட்டத் தொடங்குவார் என்று எனக்கு தெரியும். நான் சமையலறையில் நின்று காய்கறிகளை நறுக்கிக் கொண்டிருந்தேன். அப்போது ராகுலின் அண்ணன் என்னிடம் வந்தார். அவர் அவசரமாக தெரிந்தார். அலமாரியிலிருந்து ஒரு வெள்ளைச் சட்டையை எடுத்து என்னிடம் நீட்டி, எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கிறது, நீ சீக்கிரம் இந்த சட்டையை அயர்ன் பண்ணு என்றார். அவரது குரல் சாதாரணமாகவே இருந்தது. எனவே நான் எதுவும் சொல்லாமல் சட்டையை வாங்கிக் கொண்டு அறையின் மூலையில் இருந்த அயர்னிங் டேபிளுக்குச் சென்றேன். நான் மெதுவாக சட்டையை அயர்ன் செய்ய தொடங்கினேன். ஆனால் என் கைகளில் பலம் இல்லை. தலை கனமாக இருந்தது. வயிற்றில் ஒரு விசித்திரமான வலி தெரிந்தது. நான் என்னை சமாளிக்க முயன்றேன். ஏனென்றால் யாராவது மீண்டும் என் மீது கத்துவதை நான் விரும்பவில்லை. நான் அயர்ன் செய்து கொண்டிருந்தேன். எப்போது இந்த நாள் முடிவடையும் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டிருந்தேன். அப்போது திடீரென என் கண்களுக்கு முன்னால் இருட்டாக தொடங்கியது. எனக்கு பலமாக தலை சுற்றியது. கைகள் நடுங்கின. என் கவனம் சிதறியது.
அதே நொடியில் சூடான அயன் பாக்ஸ் சட்டையின் மீது நீண்ட நேரம் நின்றுவிட்டது. துணி கருகிவிட்டது. எரிந்த வாடை அறை முழுவதும் பரவியது. நான் பயந்து போய் உடனே அயன் பாக்ஸை எடுத்தேன். ஆனால் அதற்குள் மிகவும் தாமதமாகிவிட்டது. சட்டையில் பெரிய கருப்பு நிறக்கரை விழுந்திருந்தது. என் இதயம் வேகமாக துடித்தது. அடுத்து என்ன நடக்கும் என்று புரியவில்லை. அப்போது ராகுலின் அண்ணன் வேகமான அடிகளுடன் உள்ளே வந்தார். கருகிய சட்டையை பார்த்ததும் அவரது முகம் கோபத்தில் சிவந்தது. அவர் சத்தமாக, என்ன செய்திருக்கிறாய் நீ? உன்னால் ஒரு வேலையை கூட சரியாக செய்ய முடியாதா? என் சட்டையை பாழாக்கிவிட்டாய். இப்போது நான் மீட்டிங்கிற்கு என்ன போட்டுக்கொண்டு செல்வேன் என்றார். பயத்தில் என்னால் எதுவும் பேச முடியவில்லை. நான் மெதுவாக தவறு நடந்துவிட்டது, எனக்கு தலை சுற்றியது என்று சொன்னேன். ஆனால் அவர் எதையும் கேட்கவில்லை. கோபம் எல்லை மீறிப்போக அவர் என் முகத்தில் ஓங்கி ஒரு அறை கொடுத்தார். அந்த அறை எவ்வளவு பலமாக இருந்தது என்றால் நான் அங்கேயே தடுமாறி கீழே விழுந்தேன். காதுகளில் இரைச்சல் கேட்டது. கண்களில் கண்ணீர் பெருகியது. முகம் எரியத் தொடங்கியது. நான் தரையிலேயே அமர்ந்து என் கன்னத்தை தடவிக்கொண்டேன். அவர் என் மீது கை வைப்பார் என்று நான் நம்பவே இல்லை. அதே சமயம் ராகுலின் அண்ணியும் அங்கு வந்தார். அவர் கருகிய சட்டையை பார்த்தார். பிறகு என்னை ஆத்திரத்துடன் பார்த்து, இந்த அசுர பிறவிக்கு எந்த பயனும் இல்லை. இவளை இப்போதே இந்த வீட்டை விட்டு துரத்துகிறேன். உன்னை இவளை கூட்டி வரச் சொன்னதே தப்பு என்றார். அவரது வார்த்தைகள் என் இதயத்தை குத்தின. நான் அமைதியாக கீழே அமர்ந்திருந்தேன். அவர்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தார்கள். இவள் வீட்டிற்கு வந்ததிலிருந்தே கஷ்டம்தான். வேலையும் சரியாக செய்வதில்லை. எந்த பயனும் இல்லை. மேலதிகமாக இவளது அடாவடிகள் வேறு என்றார்கள். நான் அழுது கொண்டு அவர்களை பார்த்தேன். ஆனால் யாருக்கும் என் நிலைமையைக் கண்டு இரக்கமில்லை. நான் கர்ப்பமாக இருந்தேன். உடல் நலம் சரியில்லை. காலை முதல் ஓய்வின்றி வேலை செய்து கொண்டிருந்தேன். ஆனால் அது யாருக்கும் கவலையில்லை. ராகுலின் அண்ணனும் கோபமாக என்னையே முறைத்து கொண்டிருந்தார். எல்லா தவறும் என்னுடையது போலவே. அந்த நொடியில் இந்த வீட்டில் எனக்கு உண்மையில் இடமே இல்லை என்று முதன்முதலாக உணர்ந்தேன். அவர்களுக்கு நான் ஒரு சுமை மட்டுமே. ராகுல் சென்ற பிறகு யாரும் என்னை ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. அனைவரும் ஏதோ உதவி செய்வது போல காட்டிக்கொள்கிறார்கள். என் இதயம் முற்றிலும் உடைந்துவிட்டது. நான் மெதுவாக எழுந்து ஒன்றும் சொல்லாமல் என் அறைக்குச் சென்றேன். என் கால்கள் தடுமாறின. கன்னம் இன்னும் வலித்தது. கண்கள் இடைவிடாமல் அழுது கொண்டிருந்தன. அறைக்குச் சென்று நான் கதறி அழுதேன். எனக்குள் ஒன்றுமே இல்லை என்று தோன்றியது. நான் சுற்றிலும் பார்த்தேன். அந்த சிறிய அறையில் சில துணிகள் மட்டுமே இருந்தன. ராகுலின் சூட்கேஸ் மற்றும் அவனது போன் இருந்தது. இதுதான் என் உலகம். நான் தரையில் அமர்ந்து ராகுலின் சூட்கேஸை திறந்து அவனது துணிகளை நெஞ்சோடு அணைத்து கொண்டேன். சத்தமாக அழுது கொண்டே, இன்று ராகுல் உயிரோடு இருந்திருந்தால் இதெல்லாம் நடந்திருக்காது. அவன் என்னை இந்த நிலையில் பார்க்க மாட்டான். அவன் எப்போதும் எனக்கு அன்பையும் மரியாதையையும் தந்தான். இன்று அவன் இல்லாததால் நான் தினமும் அவமானத்தை சகிக்கிறேன் என்று நினைத்தேன். நீண்ட நேரம் அழுது கொண்டிருந்தேன். பிறகு திடீரென, இனி நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் என் மரியாதை சிதைக்கப்படும் இடத்தில் நான் எவ்வளவு காலம் பொறுத்துக்கொள்வேன் என்று தோன்றியது. கண்ணீரை துடைத்துக்கொண்டு மெதுவாக என் பொருட்களை அடுக்கத் தொடங்கினேன். சில துணிகளை பையில் வைத்தேன். ராகுலின் போனை பத்திரப்படுத்தி அவனது சூட்கேஸை எடுத்தேன். என் கைகள் நடுங்கின. ஆனால் அந்த நேரத்தில் என் இதயம் கல்லை போல மாறியிருந்தது. என்ன நடந்தாலும் இந்த வீட்டில் இனி இருக்க மாட்டேன் என்று முடிவு செய்துவிட்டேன். சூட்கேஸுடன் அறையை விட்டு வெளியே வந்ததும் ராகுலின் அண்ணி கிண்டலாக, நல்லதுதான், நீயாகவே வெளியேறி விடுவது எங்களுக்கு சுமையை குறைக்கும் என்றார். நான் அவர்களை பார்க்கக்கூட இல்லை. ஏனென்றால் அவர்களுக்கு பதில் சொல்லும் பலம் எனக்குள் மீதமில்லை. ராகுலின் சகோதரர்களும் மௌனமாக நின்றனர். அவர்கள் என்னை தடுக்க முயற்சிக்க கூட இல்லை. இதை பார்த்ததும் என் இதயம் இன்னும் உடைந்து போனது. நான் மெதுவாக கதவை நோக்கிச் சென்று வீட்டை விட்டு வெளியே வந்தேன். வெளியே வெயில் சுட்டெரித்தது. சாலையில் மக்கள் சென்று கொண்டிருந்தனர். ஆனால் எனக்கு ஒன்றும் புரியவில்லை. நான் ஏதோ ஒரு திசையை நோக்கி நடந்து கொண்டே இருந்தேன். என் கண்களில் கண்ணீர் நின்றபாடில்லை. இனி நான் எங்கே போவேன்? யாரிடம் செல்வேன்? என்னிடம் வீடும் இல்லை, ஆதரவும் இல்லை, பணமும் இல்லை என்று நினைத்து கொண்டேன். ஆனால் மீண்டும் என் வயிற்றின் மீது கை வைத்து, இல்லை, நான் உடைந்துவிடக்கூடாது. இனி எனக்காக மட்டுமல்ல, என் குழந்தைக்காகவும் நான் வாழ வேண்டும். எவ்வளவு துன்பம் வந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் என்னை நானே தேற்றிக்கொள்ள வேண்டும். ஏனெனில் எனக்குள் ராகுலின் கடைசி அடையாளம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதற்காக நான் எந்த வலியையும் தாங்கிக் கொள்வேன் என்று எனக்குள் சொல்லிக் கொண்டேன். சூட்கேஸை பிடித்துக்கொண்டு சாலையில் மெதுவாக நடந்து கொண்டிருந்தேன். ஆனால் உண்மையிலேயே நான் எங்கே செல்கிறேன் என்பது எனக்கே தெரியவில்லை. என் கால்கள் தானாகவே முன்னேறிச் சென்றன. தலை மிகவும் கனமாக இருந்தது. கண்கள் மங்கலாக தெரிந்தன. உடலில் துளியும் தெம்பில்லை. காலையிலிருந்தே சரியாக சாப்பிடவில்லை. அழுததால் என் நிலைமை இன்னும் மோசமாகிவிட்டது.
வெயில் அதிகமாக இருந்ததால் சுவாசிப்பதற்கே கஷ்டமாக இருந்தது. சிறிது தூரம் சென்றிருப்பேன், திடீரென தலை சுற்றியது. கை நழுவி சூட்கேஸ் விழப்போக சாலை ஓரத்தில் அமர்ந்துவிட்டேன். என் இதயம் மிக வேகமாக துடித்தது. இனி என்ன செய்வது? எங்கே செல்வது? யாரிடம் செல்வது? இந்த உலகில் எனக்கு ஆதரவாக யாருமே இல்லையா என்று நினைத்து வயிற்றின் மீது கை வைத்து அழுதேன். பிறக்கப் போகும் என் குழந்தையை நினைத்து பயமாக இருந்தது. எனக்கு ஏதாவது ஆகிவிட்டால் என் குழந்தையின் நிலை என்னவாகும் என்று எண்ணினேன். நீண்ட நேரம் அங்கேயே அமர்ந்திருந்தேன். பிறகு கண்ணீரை துடைத்துக்கொண்டு சூட்கேஸை என் பக்கம் இழுத்தேன். ஏதோ சும்மா பார்ப்பது போல அதை பார்த்தேன். அப்போதுதான் சூட்கேஸின் உள்ளே வைக்கப்பட்டிருந்த ஒரு சிறிய காகிதத்தின் மீது என் பார்வை பட்டது. அதில் ஒரு முகவரி எழுதப்பட்டிருந்தது. அதனுடன் ஒரு சாவியும் இருந்தது. சில நிமிடங்கள் அதையே உற்று பார்த்து கொண்டிருந்தேன். அது எந்த இடத்தின் முகவரி, அந்த சாவி யாருடையது என்று எனக்கு புரியவில்லை. நான் இதற்கு முன் இதை பார்த்ததே இல்லை. ராகுல் இதை சூட்கேஸில் மறைத்து வைத்திருந்திருக்கலாம். ஆனால் என்னிடம் ஒருமுறை கூட சொல்லவில்லை. என் மனதில் பல கேள்விகள் எழுந்தன. ராகுல் ஏன் இதையெல்லாம் என்னிடம் மறைத்தான்? இது அவனுடைய இடமாக இருந்தால் ஏன் என்னை ஒருமுறை கூட அங்கு அழைத்துச் செல்லவில்லை என்று நினைத்தேன். ஆனால் அதே வேளையில் ஒருமுறை அந்த இடத்திற்கு சென்று பார்க்க வேண்டும் என்று என் இதயம் கூறியது. ஒருவேளை அங்கு என் கேள்விகளுக்கான பதில் கிடைக்கலாம். ராகுல் எனக்காக எதையாவது விட்டுச் சென்றிருக்கலாம். எப்படி இருந்தாலும் எனக்கு வேறு வழியில்லை. எனவே தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அந்த முகவரியை நோக்கி மெதுவாக நடக்கத் தொடங்கினேன். வழிநெடுக என் இதயம் படபடத்துக் கொண்டிருந்தது. நான் தவறான இடத்திற்கு செல்கிறேனோ என்று அடிக்கடி தோன்றியது. ஆனால் என்னை நானே தேற்றிக்கொண்டேன். சிறிது நேரத்தில் அந்த முகவரியை சென்றடைந்தேன். அங்கு சிறிய ஆனால் அழகான வீடு ஒன்று இருந்தது. வெளியே இருந்து பார்க்கவே வீடு சுத்தமாக தெரிந்தது. சுவர்களில் மென்மையான நிறம் பூசப்பட்டிருந்தது. கதவில் பெரிய பூட்டு போடப்பட்டிருந்தது. சில நிமிடங்கள் வீட்டை பார்த்து கொண்டிருந்தேன். பிறகு நடுங்கும் கைகளால் சாவியை எடுத்து பூட்டில் போட்டேன். சாவியை திருப்பியதும் பூட்டு திறந்தது. என் இதயம் இன்னும் வேகமாக துடித்தது. மெதுவாக கதவை திறந்து உள்ளே சென்றேன். உள்ளே நுழைந்ததும் நான் வியப்பில் உறைந்தேன். உள்ளே எல்லாம் மிகவும் சுத்தமாக இருந்தது. இந்த வீடு நீண்ட நாட்களாக பூட்டியிருக்கிறது என்று சொல்லவே முடியாது. உள்ளே ஒரு பெரிய ஹால் இருந்தது. அதில் நல்ல சோபா போடப்பட்டிருந்தது. அதற்கு முன்னால் டிவி இருந்தது. மூலையில் ஒரு சிறிய மேஜை இருந்தது. ஜன்னல்களில் சுத்தமான திரைகள் மாட்டப்பட்டிருந்தன. வீடு முழுவதும் ஒரு மெல்லிய நறுமணம் வீசியது. ஏதோ இப்பதான் சுத்தம் செய்தது போல இருந்தது. மெதுவாக வீடு முழுவதையும் பார்க்கத் தொடங்கினேன். உள்ளே 2 அறைகள் இருந்தன. இரண்டுமே மிக அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தன. இதெல்லாம் என்னவென்று எனக்கு புரியவில்லை. யாரோ இங்கே வசிப்பது போலவும் அல்லது எப்போதும் வாழ்வதற்கு ஏற்றவாறு யாரோ பராமரித்து வருவது போலவும் இருந்தது. நான் வீட்டை பார்த்து கொண்டிருக்கும் போதே உள்ளறையிலிருந்து ஒரு பெண் வெளியே வந்தாள். அவளை பார்த்ததும் நான் பயந்து போனேன். ஏனெனில் அவள் யார் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் என்னை பார்த்ததும் அவள் ஆச்சரியப்படவில்லை. மாறாக புன்னகைத்து, நீங்கள் வந்துவிட்டீர்களா என்றாள். இதை கேட்டதும் நான் இன்னும் அதிர்ச்சியடைந்தேன். உடனே, நீங்கள் யார்? உங்களுக்கு என்னை எப்படி தெரியும் என்று கேட்டேன். அந்த பெண் மிகவும் அமைதியான குரலில், ஆம், என் பெயர் பிரியா. நான் தான் இதுவரை இந்த வீட்டை பராமரித்து வந்தேன். ஆனால் இன்று முதல் இது உங்கள் வீடு. இனி நீங்கள்தான் இங்கே வசிக்கப் போகிறீர்கள் என்றாள். அவள் பேச்சை கேட்டு நான் அவளையே பார்த்து கொண்டிருந்தேன். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. நான் பயந்து போய், என் வீடு? ஆனால் எப்படி என்று கேட்டேன். அவள், நீங்கள் ராகுல்ஜியின் மனைவிதானே என்றாள். நான் மெதுவாக ஆம் என்றேன். அவள் புன்னகைத்து, ராகுல்ஜி முன்பே சொல்லியிருந்தார், ஒருவேளை அவர் உங்களுடன் இல்லாத சூழல் வந்தால் இந்த வீடு உங்களுக்கானது என்று. அவர் என்னை இந்த வீட்டை கவனித்துக் கொள்வதற்காக மட்டுமே நியமித்திருந்தார். இதனால் நீங்கள் எப்போது வந்தாலும் உங்களுக்கு எந்த சிரமமும் இருக்கக்கூடாது என்பதற்காகவே என்றார். அவர் சொன்னதைக் கேட்டு என் கண்கள் கலங்கின. ராகுல் எனக்காக இவ்வளவு தூரம் சிந்தித்து வைத்திருப்பான் என்று என்னால் நம்பவே முடியவில்லை. எல்லோரும் என்னை ஒரு பாரமாக நினைத்தபோது ராகுல் எனக்காக முன்னரே ஒரு பாதுகாப்பான இடத்தை விட்டுச் சென்றிருந்தான். பிரியா மீண்டும் என் பக்கம் ஒரு சாவியை நீட்டி, இது பீரோவின் சாவி, இப்போது எல்லாம் உங்களுடையதுதான் என்றாள். நான் அவளிடம் இன்னும் நிறைய கேட்க விரும்பினேன். ராகுல் இந்த வீட்டை எப்போது வாங்கினான், ஏன் வாங்கினான், அதை என்னிடம் ஏன் சொல்லவில்லை என்று தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டேன். ஆனால் அவள் அவசரமாக இருப்பது போல் தெரிந்தது. அவள், இனி நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று மட்டும் சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றுவிட்டாள். அவள் செல்வதையே நான் கதவின் அருகே நின்று பார்த்து கொண்டிருந்தேன். அந்த வீடு முழுவதும் அமைதியாக இருந்தது. நான் மெதுவாக உள்ளே வந்து சுற்றி பார்த்தேன். இத்தனை நாட்களுக்குப் பிறகு முதன்முறையாக நான் ஒரு பாதுகாப்பான இடத்தில் இருப்பது போல உணர்ந்தேன். அங்கு யாரும் என் மீது கத்தப்போவதில்லை.
யாரும் என்னை அவமானப்படுத்தப் போவதில்லை, யாரும் என்னை தள்ளப்போவதில்லை. நான் மெதுவாக சோபாவில் அமர்ந்து அழுதேன். ஆனால் இந்த முறை என் கண்ணீரில் சோகம் மட்டுமல்ல, நிம்மதியும் இருந்தது. ராகுல் இன்னும் ஏதோ ஒரு வகையில் என்னுடன் தான் இருக்கிறான் என்று எனக்கு தோன்றியது. சிறிது நேரம் கழித்து எழுந்து உள்ளே இருந்த அறைக்குச் சென்றேன். அங்கே ஒரு பெரிய பீரோ இருந்தது. நான் அதன் முன் நின்றேன். பிறகு நடுங்கும் கைகளால் சாவியை திறந்தேன். பீரோவை திறந்தவுடன் என் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. அதற்குள் நிறைய பணம் இருந்தது. என் வாழ்க்கையிலேயே இவ்வளவு பணத்தை ஒரே இடத்தில் நான் பார்த்ததே இல்லை. இது நிஜமா அல்லது கனவா என்று சில நொடிகள் எனக்கு புரியவில்லை. என் கைகள் நடுங்கின. நான் பின்வாங்கினேன். பிறகு மெதுவாக இது எல்லாம் ராகுல் எனக்காக விட்டுச் சென்றது என்பது புரியத் தொடங்கியது. அவன்தான் இந்த உலகில் இல்லை என்றால் நான் யாரிடமும் கையேந்தக்கூடாது, யாரையும் அவமானப்படுத்தக்கூடாது என்று முன்பே திட்டமிட்டிருக்க வேண்டும். திடீரென்று ராகுல் என்னிடம் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் நினைவுக்கு வந்தது. அவன் என்னை கவனித்துக் கொண்டது, ஒவ்வொரு சிறிய விஷயத்திலும் நான் உன்னை ஒருபோதும் தனியாக விடமாட்டேன் என்று அவன் சொன்னது. அந்த தருணத்தில் நான் வெடித்து அழுதேன். ஏனென்றால் அவன் உண்மையில் என்னை தனியாக விட்டுவிட்டு போகவில்லை. அவன் செல்லும்போதும் என் வாழ்வாதாரத்திற்காக ஒரு துணையை விட்டுச் சென்றிருந்தான். அன்றுதான் முதன்முதலாக இறைவன் எனக்கான எல்லா கதவுகளையும் மூடவில்லை என்று எனக்கு தோன்றியது. என் வாழ்க்கை இன்னும் முழுமையாக முடிந்துவிடவில்லை. நான் பீரோவின் முன் நின்று அந்த பணத்தையே பார்த்து கொண்டிருந்தேன். என் கைகள் இன்னும் நடுங்கிக் கொண்டிருந்தன. ராகுல் என்னை விட்டுச் சென்றாலும் அவன் எவ்வளவு தூரம் என்னை பற்றி யோசித்து விட்டுச் சென்றிருக்கிறான் என்ற எண்ணம் மட்டுமே என் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. என் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து கொண்டே இருந்தது. நான் சில சமயம் பீரோவையும் சில சமயம் யாரோ தினமும் எனக்காக காத்திருப்பது போல எல்லாவற்றையும் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த அந்த வீட்டையும் பார்த்து கொண்டிருந்தேன். நான் மெதுவாக திரும்பிச் சென்று அறையிலிருந்த நாற்காலியில் அமர்ந்தேன். என் இதயம் கனத்துப் போயிருந்தது. இத்தனை நாட்களின் துன்பம், அவமானம், வலி, தனிமை என அனைத்தும் ஒன்றாக என் உள்ளே பொங்கியது. ராகுல் இன்று என்னுடன் இருந்திருந்தால் நான் இவை அனைத்தையும் அனுபவித்திருக்க வேண்டியிருக்காது என்று மட்டும் நினைத்து கொண்டிருந்தேன். அப்போது திடீரென்று பின்னால் ஒரு குரல் கேட்டது. அந்த குரல் எனக்கு மிகவும் பரிச்சயமானதாக இருந்தது. எவ்வளவு பரிச்சயமானதென்றால் என் இதயம் ஒரு நிமிடம் நின்றுவிட்டது. என் உடல் முழுவதும் சிலிர்த்தது. நான் மெதுவாக திரும்பி பார்த்தேன். எதிரே நின்ற மனிதரை பார்த்ததும் என் காலடியில் பூமி நழுவியது. என் மூச்சு நின்றது, கண்கள் விரிந்தன, கைகள் நடுங்கின. எனக்கு முன்னால் நின்றிருந்த மனிதரை பார்த்ததும் என் சுயநினைவு தப்பிவிட்டது. அவர் வேறு யாருமல்ல, ராகுல். அதே முகம், அதே கண்கள், அதே குரல். நான் அப்படியே அதிர்ந்து போய் நின்றேன். இது கனவா அல்லது நிஜமா என்று எனக்கு புரியவில்லை. எல்லோருடைய கண்களிலும் இறந்துவிட்டதாக கருதப்பட்ட அந்த மனிதன் என் முன்னால் நிற்கிறான் என்பதை என் மூளை ஏற்றுக்கொள்ள மறுத்தது. என்னால் பேசக்கூட முடியவில்லை. அப்போது என் கண்களுக்கு முன்னால் இருள் சூழ்ந்தது. எல்லாம் மங்கலாக தெரிந்தது. நான் மயங்கி கீழே விழுந்தேன். எனக்கு நினைவு திரும்பிய போது நான் மருத்துவமனையில் இருப்பதைக் கண்டேன். அறையில் மருந்துகளின் லேசான மனம் இருந்தது. என் கையில் ட்ரிப் ஆஃப் IV பொருத்தப்பட்டிருந்தது. நான் மெதுவாக கண்களை திறந்தேன். அப்போது எதிரே நின்றிருந்த மனிதனை பார்த்தேன். அவரை பார்த்ததும் என் கண்களில் கண்ணீர் பெருகியது. அவர் நிஜமாகவே ராகுல்தான். அவர் அங்கேயே நின்று என்னை பார்த்து கொண்டிருந்தார். நான் சட்டென்று எழுந்து சென்று அவரை இறுக்க கட்டிக்கொண்டேன். நான் அவரை எவ்வளவு பலமாக பிடித்து கொண்டிருந்தேன் என்றால், நான் விட்டுவிட்டால் அவர் மீண்டும் எங்காவது மறைந்து விடுவார் என்பது போல. என் உள்ளத்தில் இருந்த எல்லா வலியும் வெளியே வந்தது. நான் அழுது கொண்டே இருந்தேன். ராகுல், நீ உயிரோடு இருக்கிறாயா? ராகுல், நீ நிஜமாகவே உயிரோடு இருக்கிறாயா என்று கேட்டுக்கொண்டே இருந்தேன். அவரும் என்னை மிகுந்த அன்புடன் அணைத்துக் கொண்டிருந்தார். அவனது கைகள் என் தலையின் மேல் இருந்தன. அவன் என்னை அமைதிப்படுத்த முயற்சித்துக் கொண்டிருந்தான். அவனது கண்களும் கலங்கியிருந்தன. அவன் மெதுவாக, நான் ராகுல், உன் ராகுல். நான் திரும்பி வந்துவிட்டேன். உன்னை விட்டு இனி எங்கும் செல்ல மாட்டேன். நீ கவலைப்படாதே. நான் இறந்துவிடவில்லை, நான் உயிரோடுதான் இருக்கிறேன் என்று சொன்னான். அவனது குரலை கேட்டதும் என் இதயம் மீண்டும் துடிக்கத் தொடங்கியது. இத்தனை நாட்களின் வலியும் ஒரே நொடியில் கண்ணீராக வெளியேறியது. அழுது கொண்டே அவனிடம் பல கேள்விகளை கேட்க விரும்பினேன். ஆனால் என் வார்த்தைகள் தழுதழுத்தன. அவன் நிஜமாகவே என் முன்னால் இருக்கிறான் என்பதை அவனை தொட்டு உறுதிப்படுத்திக் கொண்டேன். சிறிது நேரத்திற்கு பிறகு அவன் என்னை அமர வைத்து தண்ணீர் கொடுத்தான். பிறகு, இப்போது நீ பலவீனமாக இருக்கிறாய், முதலில் வீட்டிற்குச் செல்வோம், அங்கே உனக்கு எல்லாம் சொல்கிறேன் என்றான். நான் அமைதியாக அவனை பார்த்தேன். பிறகு தலையசைத்தேன். மருத்துவமனையிலிருந்து வெளியே வந்து அவன் என்னை அதே வீட்டிற்கு அழைத்துச் சென்றான். வழி முழுவதும் அவனைத்தான் பார்த்து கொண்டிருந்தேன். இது கனவாக இருக்கக்கூடாது என்ற பயம் எனக்குள் இருந்தது. அவன் கார் ஓட்டிக் கொண்டிருந்தான். மீண்டும் மீண்டும் என்னை பார்த்து புன்னகைத்தான்.
நான் இருவரும் மீண்டும் ஒன்றாக அமர்ந்திருப்பது அவனுக்கே நம்ப முடியாதது போல் இருந்தது. வழியில் அவன் வண்டியை நிறுத்தி எனக்காக உணவு வாங்கினான். நீ சரியாக சாப்பிட்டிருக்க மாட்டாய் என்றான். அவனது அக்கறையை பார்த்து நான் நெகிழ்ந்து போனேன். இத்தனை நாட்களுக்கு பிறகு மீண்டும் அவன் என்னை கவனித்துக் கொள்வது என்னை உள்ளுக்குள் உடைக்கவும் செய்தது, அதே சமயம் மீட்கவும் செய்தது. வீட்டிற்கு வந்ததும் ஹாலில் அமர்ந்து ஒன்றாக சாப்பிட்டோம். இத்தனை நாட்களுக்கு பிறகு ஒரு சொந்தத்துடன் அமர்ந்து சாப்பிடுகிறேன். இல்லையென்றால் நான் எப்போதும் தனியாக அழுது கொண்டேதான் சாப்பிடுவேன். சாப்பிடும்போது கூட என் கண்கள் அடிக்கடி ராகுலைத்தான் பார்த்தன. அவன் என் முன்னால் அமர்ந்திருப்பதை என்னால் இன்னும் நம்ப முடியவில்லை. சாப்பிட்டு முடித்ததும் நாங்கள் சோபாவில் அமர்ந்தோம். அவன் ஒரு பெருமூச்சு விட்டு, இனி உனக்கு உண்மையைச் சொல்கிறேன் என்று தொடங்கினான். தான் ஏன் இறந்துவிட்டதாக பொய் நாடகமாடினேன் என்பதை மெதுவாக சொல்ல ஆரம்பித்தான். நாங்கள் இருவரும் ஒன்றாக இருந்தபோது ஒரு நாள் அவனது அம்மாவிடமிருந்து போன் வந்ததாம். அவர்கள் மிகுந்த பயத்துடன், மகனே, உன் அண்ணன்கள் உன்னை கொன்றுவிடுவார்கள். உடனே எங்காவது தூரம் சென்றுவிடு, யாரிடமும் எதுவும் சொல்லாதே என்று அழுதபடி கூறினார்களாம். அதை கேட்டவன் பயந்து போனான். என்ன நடந்தது என்று கேட்டபோது, அப்பாவிடம் நிறைய நிலங்கள், தொழிற்சாலைகள் மற்றும் சொத்துக்கள் இருப்பதாகவும் அதை நாங்கள் 3 சகோதரர்களுக்கும் சமமாக பிரிக்க அவர் விரும்புவதாகவும், ஆனால் அவனது அண்ணன்கள் அதற்கு சம்மதிக்கவில்லை என்றும் கூறினார்களாம். ராகுல் வீட்டை விட்டுச் சென்றதால் அவனுக்கு சொத்தில் பங்கு இல்லை என்று அவர்கள் நினைத்தார்கள். எல்லா சொத்துக்களும் தங்களுக்கு மட்டுமே கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்களாம். ராகுல் இதை பேசும்போது அமைதியானான். அவனது கண்களில் வலி தெரிந்தது. இதற்காகவே வீட்டில் தினமும் சண்டைகள் நடந்தன. அப்பா நான் அவருடைய மகன் என்றும் எனக்கு அநீதி இழைக்க விடமாட்டேன் என்றும் மூவருக்கும் சமமாக பங்கு தருவேன் என்றும் உறுதியாக கூறிவிட்டார். ஆனால் அண்ணன்கள் பேராசையில் கண்மூடித்தனமாக என்னை வழிமறிக்க திட்டமிட்டார்கள். ஒரு இரவு அவர்கள் பேசிக் கொண்டிருப்பதை அம்மா கேட்டுவிட்டார். ராகுலை கார் விபத்தில் சிக்க வைத்து யாரையாவது கூலிக்கு அமர்த்தி வேலையை முடித்துவிடலாம் என்று அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள் என்றான். ராகுல் இதை கூறியபோது எனக்கு மெய்சிலிர்த்தது. பயத்தில் அவனை பார்த்தேன். அவன் என் கையை பிடித்துக்கொண்டு, இதை கேட்டு அம்மா பயந்து போய் அன்றே எனக்கு போன் செய்து எல்லாம் சொல்லிவிட்டார். பிறகு அம்மாவும் அப்பாவும் யாருக்கும் தெரியாமல் எல்லா தொழிற்சாலைகளையும் நிலங்களையும் என் பெயருக்கு மாற்றிவிட்டார்கள். எனக்கு இந்த வீட்டின் சாவியை கொடுத்து சிறிது காலம் உலகத்தை விட்டு மறைந்து விடுமாறு கூறினார்கள். இல்லையெனில் என் அண்ணன்கள் நிஜமாகவே என்னை கொன்றுவிடுவார்கள். என்ன செய்வது என்று புரியாமல் அண்ணன்களை அமைதிப்படுத்த நான் இறந்துவிட்டதாக பொய் நாடகமாடினேன் என்றான். இதை கேட்டு நான் அதிர்ந்து நின்றேன். என் மனதில் கோபமும் வலியும் இருந்தது. அதே சமயம் என் ராகுல் உயிரோடு இருக்கிறான் என்ற நிம்மதியும் இருந்தது. அழுது கொண்டே அவனிடம், ஏன் என்னிடம் சொல்லவில்லை? உன்னை பிரிந்து நான் பட்ட கஷ்டம் உனக்கு தெரியுமா? நான் தினமும் செத்து செத்து பிழைத்தேன் என்று கேட்டேன். ராகுலின் கண்களிலும் கண்ணீர் வந்தது. அவன் என் கையை பிடித்துக்கொண்டு, உன்னிடம் உண்மையைச் சொல்லியிருந்தால் உன்னால் இந்த ரகசியத்தை மறைக்க முடிந்திருக்காது. என் அண்ணன்களுக்கு சந்தேகம் வந்திருந்தால் அவர்கள் உன்னை கூட துன்புறுத்தியிருப்பார்கள். உன்னை காப்பாற்றத்தான் உன்னை விட்டு விலகியிருந்தேன் என்றான். அவன் வார்த்தைகளைக் கேட்டு என் இதயம் உடைந்தது, அதே சமயம் நிறைந்தது. அவன் எனக்கு வலியை தந்திருந்தாலும் அது என் உயிரை காப்பாற்றத்தான் என்று உணர்ந்தேன். அந்த இரவு இத்தனை நாட்களுக்குப் பிறகு முதலாக நிம்மதியாக உறங்கினேன். என் ராகுல் எனக்கு திரும்ப கிடைத்துவிட்டான். ராகுலின் முன்னால் அமர்ந்து அழுது கொண்டே இருந்தேன். இத்தனை நாட்களாக என்னுள் தேங்கிக் கிடந்த வலியெல்லாம் வெளியேறியது. ராகுல் மீண்டும் மீண்டும் என் கையை பிடித்து என்னை சமாதானப்படுத்த முயன்றான். ஆனால் என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை. அவன் சென்ற பிறகு அவனது சகோதரர்களும் அண்ணிகளும் என்னை எப்படி தங்கள் வீட்டிற்கு அழைத்துச் சென்றார்கள் என்பதையும், ஆரம்பத்தில் எப்படி நான் ஆதரவற்றவளாக இருந்தேன் என்பதையும், அவர்கள் எப்படி என் மீது நடிக்கத் தொடங்கினார்கள் என்பதையும் அழுதுகொண்டே அவனிடம் சொன்னேன். ஆனால் மெல்ல மெல்ல அவர்கள் என்னை வேலைக்காரியை விட மோசமாக நடத்தத் தொடங்கினர். காலை முதல் இரவு வரை வீட்டின் அனைத்து வேலைகளையும் நான் எப்படி செய்ய வேண்டியிருந்தது என்பதை அவனிடம் கூறினேன். நான் கர்ப்பமாக இருந்தபோதும் எப்படி அதிக பாரமான வேலைகளை செய்தேன். ராகுலின் அண்ணி எப்படி சிறு விஷயத்திற்கு கூட என்னை திட்டித் தீர்த்தார். அவர்கள் எப்படி என்னை ஒரு மனிதனாகவே மதிக்கவில்லை என்பதையெல்லாம் கண்ணீர் மல்க கூறினேன். நான் பேச பேச அழுது கொண்டே இருந்தேன். ராகுலின் கண்கள் கோபத்தில் சிவந்தன. ஒரு சட்டை கருகியதற்காக அவனது அண்ணன் என் மீது கை உயர்த்தி என்னை பலமாக அறைந்ததையும், ராகுலின் அண்ணி என்னை அசுரப்பிறவி என்று திட்டி வீட்டை விட்டு துரத்தியதையும் கூறினேன். இதை கேட்டு ராகுலின் கோபம் கட்டுக்கடங்காமல் போனது. அவன் கைகளை இறுக மூடிக்கொண்டான். கண்களில் நெருப்பு தெரிந்தது. அவன் ஆத்திரத்துடன், நான் இப்போதே அவர்கள் வீட்டிற்குச் செல்கிறேன். உன்னை ஏன் இப்படி நடத்தினார்கள் என்று அவர்களிடம் கேட்கிறேன். நீ என் மனைவி. உன்னை அவர்கள் பொறுப்பில் விட்டுவிட்டுச் சென்றேன். ஆனால் அவர்கள் உன்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்து விட்டார்களே என்று கத்திக்கொண்டே எழுந்தான். ஆனால் நான் உடனடியாக அவன் முன்னால் சென்று நின்று அவன் கைகளை பிடித்துக்கொண்டு அழுதேன். வேண்டாம் ராகுல்,
நீ எங்கும் செல்லாதே. அவர்கள் ஏற்கனவே உன்னை கொல்லத் துடிக்கும் எதிரிகள். நீ உயிரோடு இருக்கிறாய் என்று தெரிந்தால் உன்னை மீண்டும் துன்புறுத்துவார்கள். உன்னை நான் மீண்டும் இழக்க முடியாது என்றேன். என் குரல் நடுங்கியது. ஏனெனில் ராகுலை மீண்டும் ஒரு ஆபத்தில் பார்க்க எனக்கு தெம்பு இல்லை. ராகுல் இன்னும் மிகுந்த கோபத்தில் இருந்தான். அவர்களை விட்டுவிட மாட்டேன் என்று மீண்டும் மீண்டும் கூறினான். ஆனால் தன் சொந்த சகோதரனின் உயிரையே பறிக்க நினைக்கும் பேராசை பிடித்தவர்கள் எந்த எல்லைக்கும் செல்வார்கள் என்று நான் அவனுக்கு புரிய வைத்தேன். அவர்களை விட்டு நாம் விலகி இருக்க வேண்டும். அவன் முகத்தை பிடித்துக்கொண்டு, ராகுல், எனக்கு இப்போது நீ மட்டும்தான் வேண்டும். வேறு எந்த போராட்டமும் எனக்கு வேண்டாம். உன்னை இழந்து நான் பட்ட துயரம் போதும். அந்த வலியை மீண்டும் என்னால் தாங்க முடியாது என்றேன். என் பேச்சை கேட்டு ராகுல் அமைதியானான். என்னை கட்டிக்கொண்டு, சரி, உன் பேச்சை கேட்கிறேன். நான் உன்னுடன் மட்டும் இருக்க விரும்புகிறேன் என்றான். பிறகு இருவரும் அமர்ந்து நீண்ட நேரம் பேசினோம். பிறக்கப் போகும் குழந்தையை பற்றியும் புதிய வாழ்க்கையை பற்றியும் கனவு கண்டோம். தனது அம்மா மற்றும் அப்பா ரகசியமாக தொழிற்சாலைகள் மற்றும் நிலங்கள் அனைத்தையும் தன் பெயருக்கு மாற்றிவிட்டதையும் நிறைய பணம் கையில் இருப்பதையும் ராகுல் என்னிடம் கூறினான். இனி நாம் யாரிடமும் கையேந்த வேண்டிய அவசியமில்லை. எங்கு வேண்டுமானாலும் புதிய வாழ்க்கையை தொடங்கலாம் என்றான். நாம் இங்கிருந்து வெகு தூரம், யாரும் நம்மை அறியாத, யாரும் நம்மை பின்தொடராத, பயமில்லாமல் வாழக்கூடிய இடத்திற்குச் செல்லலாம் என்றேன். சிறிது நேரம் அமைதியாக இருந்த ராகுல், நீ தயாராக இருந்தால் நாம் அமெரிக்கா செல்லலாம். அங்கே என் நண்பனின் நிறுவனம் உள்ளது. அவன் முன்பே என்னை அழைத்தான். ஆனால் நான் அப்போது நினைக்கவில்லை. இப்போது அதுதான் சரியாக இருக்கும் என்றான். அவனது பேச்சை கேட்டு சிறிது நேரம் மௌனமாக இருந்துவிட்டு, நீ என்னுடன் இருந்தால் நான் எங்கு வரவும் தயார். எனக்கு அமைதி மட்டுமே வேண்டும், பயமில்லாத வாழ்க்கை வேண்டும் என்றேன். ராகுல் புன்னகைத்து, இனி உனக்கு எந்த துன்பமும் நேராது என்றான். அதன் பிறகு நாங்கள் விரைவாக பயணத்திற்கு தயாரானோம். தேவையான ஆவணங்கள் மற்றும் பணத்தை பத்திரப்படுத்தி வைத்திருந்ததால் ராகுலுக்கு அதிக சிரமம் ஏற்படவில்லை. யாருக்கும் தெரியாமல் அங்கிருந்து செல்ல முடிவு செய்தோம். ஏனெனில் அவனது அண்ணன்களுக்கு எங்கள் வரவு தெரியக்கூடாது என்று விரும்பினோம். சில நாட்களுக்கு பிறகு நாங்கள் இந்தியாவிலிருந்து கிளம்பி அமெரிக்கா சென்றோம். முதன்முதலாக விமானத்தில் ஏறியபோது என் மனதில் பயமும் இருந்தது, அதே சமயம் நம்பிக்கையும் இருந்தது. ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து கொண்டே, வாழ்க்கை என்னை எவ்வளவு அழுத்தியது, ஆனால் இப்போது என் பங்குக்கு மகிழ்ச்சியும் இருக்கிறது என்று நினைத்தேன். பயணம் முழுவதும் ராகுல் என் கையை பிடித்து கொண்டிருந்தான். எல்லாம் சரியாகிவிடும் என்று எனக்கு உறுதி அளிப்பது போல இருந்தது. அமெரிக்கா சென்றடைந்த பிறகு தொடக்கத்தில் எல்லாம் விசித்திரமாக தெரிந்தது. புதிய இடம், புதிய மக்கள், புதிய மொழி. ஆனால் ராகுல் ஒவ்வொரு அடியிலும் என்னுடன் இருந்தான். நான் ஒருபோதும் தனிமையை உணரவில்லை. சிறிய ஆனால் அழகான வீடு ஒன்றை எடுத்தோம். வீடு சிறியதாக இருந்தாலும் அதில் அமைதி இருந்தது. என்னை ஏளனம் செய்பவர்கள் அங்கு இல்லை. காலையில் ராகுலுடன் தேநீர் அருந்துவேன். இருவரும் சேர்ந்து சமைப்போம், வெளியே சுற்றுவோம், குழந்தைக்கு தேவையான சிறிய பொருட்களை வாங்குவோம். மெல்ல மெல்ல என் வாழ்க்கை மாறியது. நான் மீண்டும் சிரிக்க பழகினேன். ராகுல் முன்பை விட என்னை அதிக அக்கறையுடன் கவனித்துக் கொண்டான். என்னை ஓய்வெடுக்கச் சொல்வான், சரியான நேரத்தில் மருந்து தருவான். ஒவ்வொரு இரவும் என் வயிற்றின் மீது கை வைத்து பிறக்கப் போகும் குழந்தையிடம் பேசிக் கொண்டிருப்பான். அவனை பார்க்கும்போது என் துன்பங்களுக்கு பிறகு இறைவன் எனக்கு தந்த பரிசாக இதை கருதினேன். சில மாதங்களுக்கு பிறகு அழகான பெண் குழந்தையை பெற்றெடுத்தேன். ராகுல் முதன்முதலாக குழந்தையை கையில் ஏந்திய போது அவன் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அவன் என்னை பார்த்து, இப்போது நம் வாழ்க்கை முழுமையடைந்து விட்டது என்றான். நாங்கள் இருவரும் எங்கள் மகளுக்கு குஷி என்று பெயரிட்டோம். வலி எப்போதும் நிரந்தரமானது அல்ல என்பதையும், ஒரு நாள் மகிழ்ச்சியும் நிச்சயம் திரும்ப வரும் என்பதையும் அன்றே முதன்முதலாக உணர்ந்தேன். நாங்கள் இருவரும் அங்கேயே எங்கள் சிறிய ஆனால் அழகான வாழ்க்கையை வாழத் தொடங்கினோம். ராகுல் தன் நிறுவனத்தை கவனித்துக் கொண்டான். நான் வீட்டை பராமரித்து மகளை வளர்த்தேன். மாலை வேளைகளில் நாங்கள் மூவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிடுவோம், பேசுவோம். அன்று நான் உடைந்து போயிருந்தால், வாழ்வதற்கான நம்பிக்கையை விட்டிருந்தால் இந்த மகிழ்ச்சியை நான் பார்த்திருக்க முடியாது என்று அடிக்கடி நினைப்பேன். இப்போது என் வாழ்க்கையில் பயம் குறைந்து அமைதி அதிகமாக இருந்தது. இத்தனை ஆண்டுகளுக்குப் பிறகு நான் நிஜமாகவே மகிழ்ச்சியாக இருப்பதாக உணர்ந்தேன். ராகுலும் நானும் எங்கள் மகளுடன் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாக இருந்தோம். விடியற்காலையில் அவள் சிரிக்கும் சத்தம் வீடு முழுவதும் எதிரொலிக்கும். இரவில் நாங்கள் மூவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிடுவோம். வாழ்க்கை ஒரு புதிய தொடக்கம் போல இருந்தது. பழைய வலிகள் அனைத்தும் மெல்ல மெல்ல பின்னுக்குச் சென்றுவிட்டன. நான் மீண்டும் வாழ்வதை உணர்ந்தேன். ஒரு நாள் திடீரென ராகுலின் போனுக்கு அவனது தந்தையிடமிருந்து அழைப்பு வந்தது. அவரது குரலில் மிகுந்த வலியும் சோர்வும் தெரிந்தது. அவர் மிகவும் வருத்தத்துடன், மகனே, எங்களால் இனி தாங்கிக் கொள்ள முடியவில்லை. உன் அண்ணன்கள் எங்களை வீட்டை விட்டு வெளியேற்றிவிட்டனர். முதியோர் இல்லத்தில் எங்களை விட்டுவிட்டனர்.
இப்போது நாங்கள் அனாதையாக இருக்கிறோம், என்ன செய்வதென்று புரியவில்லை. எங்களின் கடைசி நம்பிக்கை நீ மட்டும்தான் என்று அழுதார். இதை கேட்டதும் ராகுல் ஒரு நிமிடம் மௌனமானான். அவனது முகத்தில் கோபமும் துக்கமும் கலந்திருந்தது. தன்னை வளர்த்த தந்தை இன்று ஆதரவற்ற நிலையில் இருப்பதை எண்ணி அவன் வேதனைப்பட்டான். ராகுல் தாமதிக்காமல், அப்பா, நீங்கள் கவலைப்படாதீர்கள், நான் இருக்கிறேன். நான் உங்களுக்கான ஏற்பாடுகளை செய்கிறேன். நீங்கள் அங்கேயே இருங்கள். நீங்கள் அமெரிக்கா வருவதற்கான டிக்கெட் மற்றும் விசா ஏற்பாடுகளை செய்கிறேன். இனி நீங்கள் தனியாக இருக்க மாட்டீர்கள் என்றான். நான் அருகில் நின்று இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தேன். என் மனதில் பல எண்ணங்கள் ஓடின, ஆனால் நான் எதுவும் சொல்லவில்லை. ராகுல் தன் பெற்றோரை எவ்வளவு நேசிக்கிறான், அவர்களுக்காக எதையும் செய்வான் என்பது எனக்கு தெரியும். சில நாட்களிலேயே ராகுல் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துவிட அவனது அம்மாவும் அப்பாவும் அமெரிக்கா வந்தனர். விமான நிலையத்திலிருந்து வீட்டிற்கு வந்ததும் ராகுல் மிகவும் உணர்ச்சிவசப்பட்டான். தன் அம்மாவை பார்த்ததும் அழுதுவிட்டான். அவனது அம்மா அவனை அணைத்துக்கொண்டு நீண்ட நேரம் அழுதார். வீட்டிற்கு வந்ததும் அவர்கள் முதன்முதலாக தங்கள் பேத்தியை கையில் ஏந்தியபோது அவர்கள் முகத்தில் ஒரு தனி மகிழ்ச்சி தெரிந்தது. அவர்கள் அவளை அடிக்கடி பார்த்து முத்தமிட்டு, இவள்தான் எங்கள் குஷி, இதுதான் எங்கள் முழுமையான குடும்பம் என்று கூறினர். அந்த நொடியில் பல ஆண்டுகால வலியும் மறைந்துவிட்டது போலிருந்தது. மெல்ல மெல்ல அவர்களும் என்னை ஏற்றுக்கொண்டனர். ராகுலின் அம்மா முன்பே என்னை ஏற்றுக்கொண்டிருந்தார், ஆனால் அவரது தந்தை அமைதியாக இருந்தார். தொடக்கத்தில் அவருக்கு சிறிது காலம் தேவைப்பட்டது, ஆனால் நான் அவர்களது மகனையும் பேத்தியையும் எவ்வளவு அன்புடன் கவனித்துக் கொள்கிறேன் என்பதை பார்த்ததும் அவரும் நெகிழ்ந்து போனார். ஒரு நாள் அவர் என்னை அருகில் அழைத்து மிக மெல்லிய குரலில், நீதான் எங்கள் மகனை சரியான பாதையில் கொண்டு வந்தாய், நீதான் இந்த வீட்டை மீண்டும் வீடாக்கினாய் என்று சொன்னார். அந்த வார்த்தைகளை கேட்டதும் என் கண்கள் கலங்கின. ஏனென்றால் எனக்கு இவ்வளவு அன்பும் அங்கீகாரமும் எங்கும் கிடைத்ததில்லை. இப்போது நாங்கள் அனைவரும் ஒரு சிறிய மகிழ்ச்சியான குடும்பமாக ஒன்றாக வாழத் தொடங்கினோம். காலையில் ஒன்றாக தேநீர் அருந்துவோம், மாலையில் அனைவரும் சேர்ந்து பேசுவோம். எங்கள் மகள் வீடு முழுவதும் ஓடிப்பிடித்து விளையாடுவாள், அவள் சிரிப்பால் வீடு நிறைந்திருக்கும். ராகுல் இப்போது தன் தந்தையுடன் வேலை விஷயங்களை பேசுவான், நான் அவனது அம்மாவுடன் வீட்டை பார்த்துக் கொள்வேன். ஒரு காலத்தில் வலி நிறைந்திருந்த அந்த வீட்டில் இப்போது அன்பு மட்டுமே எஞ்சியிருந்தது. வாழ்க்கை என்னை எவ்வளவு சிதைத்ததோ அதே அளவு என்னை சேர்த்தும் வைத்திருந்தது என்று உணர்ந்தேன். இறுதியில் நான் என் குடும்பத்துடன் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கும் இடத்திற்கு வந்துவிட்டேன். நண்பர்களே, எங்கள் கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். சேனலுக்கு புதியவர் என்றால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லை அழுத்துங்கள், அப்போதுதான் அடுத்த அப்டேட்கள் முதலில் உங்களை வந்தடையும். अगर आपको स्टोरी पसंद आई हो तो लाइक, शेयर और सब्सक्राइब करना ना भूलें, क्योंकि ऐसी स्टोरी सिर्फ और सिर्फ मेरे चैनल पर आपको देखने को मिलेगी। और आपको स्टोरी पसंद आती है तो चैनल को सब्सक्राइब जरूर कर दीजिए, क्योंकि एक बार चैनल आप भूल जाएंगे तो दूसरी बार ये चैनल नहीं मिलेगा। इसलिए चैनल को सब्सक्राइब कर दिए और बार बार ऐसी स्टोरी पढ़ने को मिलेगी आपको। चैनल को सब्सक्राइब करना ना भूलें। मिलते हैं एक ऐसी स्टोरी में। थैंक यू, धन्यवाद, जय हिंद, जय भारत।